அனைவருக்கும் வணக்கம். இருவரும் தெய்வங்களான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி தமிழகசாமி இதய அம்மா அவர்களின் ஆட்சியோடு இருவரும் தெய்வங்களின் மறு வடிவமான புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு எங்கள் உயிரிலும் மேலான என் இரத்த சொந்தங்களான திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற தொகுதியின் வாக்காளர் பெருமக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை பாதங்களிலே வணங்கி காணிக்கையாக்குகிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய வழியிலே மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று நாங்கள் தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றி வருகிறோம். மக்களுக்கு சேவையை தொடர்ந்து செய்திட தேர்தல் வெற்றி தோல்வி ஒரு தடையாக எங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. 10 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக, அமைச்சராக மக்கள் பணி செய்வதற்கு அனுமதி அளித்த திருமங்கலம் தொகுதி மக்களிடமிருந்து என்றைக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து, தற்காலிக தடைகளை எல்லாம் தகர்த்து எறிந்து வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் இருவரும் தெய்வங்களின் ஆட்சியோடு திருமங்கலம் தொகுதி மக்களுக்கு, மதுரை மாவட்ட மக்களுக்கு, திருமங்கலம் தொகுதியின் வளர்ச்சிக்கு, மதுரை மாவட்ட வளர்ச்சிக்கு, தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தொய்வின்றி சோர்வின்றி முன்பை விட வேகமாகவும் ஆழமாகவும் உறுதியாகவும் விசுவாசத்தோடும் இந்த இளைஞர் படை பட்டாளத்தோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விசுவாச தொண்டர்களோடு தாய்க்குளங்களாக இருந்து எங்களை தாயாக வழிநடத்துகிற தாய்க்குளங்களோடு எங்களை ஈண்டெடுக்காத எங்களுடன் பிறக்காத சகோதர சகோதரிகளோடும் தாய் நிலை நின்று எங்களை வழி நடத்துகிற பெண் தெய்வங்களோடும் இன்றைக்கு நாங்கள் எதிர்கட்சியாக சேவையை தொடருவோம். மக்கள் தேவைகளை ஆளுகிற அரசிடமிருந்து பெற்றுத் தருவதற்கு கோரிக்கை வைப்போம், வேண்டுகோள் வைப்போம். களத்திலே நின்று மக்களோடு கைகோர்த்து போராடுவோம். ஆட்சி அதிகாரம் இருந்தபோது திட்டங்களையும் மக்களின் தேவைகளையும் அவர்கள் இல்லங்களிலே கொண்டு போய் சேர்த்து மக்கள் இதயங்களிலே நாங்கள் இடம் பிடித்ததை போல எதிர்கட்சியாக ஆளுகிற கட்சி செய்ய தவறியதை சுட்டிக்காட்டி கோரிக்கைகளை, மக்கள் தேவைகளை, மக்கள் எதிர்பார்ப்புகளை, வளர்ச்சி திட்டங்களை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கும் மதுரை மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் பெற்றுத் தருவதிலே புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடியார் தலைமையில் நின்று வழி நின்று அவருடைய வழிகாட்டுதலோடு முன்பை விட வேகமாகவும் உறுதியாகவும் விசுவாசத்தோடும் நாங்கள் களப்பணி ஆற்றுவோம். மக்களோடு மக்களாக மக்கள் பணியிலே வெற்றி வாகை சூடுவோம். எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து மீண்டும் சொல்லுகிறேன், வெற்றி தோல்வி மக்கள் சேவையை தொடர்ந்திட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்றைக்கும் தடையாக இருந்ததில்லை. ஆகவே இந்த தற்காலிக தடையை தாண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் சேவை திருமங்கலம் தொகுதியிலே, மதுரை மாவட்டத்திலே, தமிழகத்திலே முன்பை விட வேகமாக, உற்சாகமாக, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு தொடர்வோம் என்பதை இந்த நேரத்திலே மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று தலைவணங்கி ஏற்று நான் உறுதியோடு விசுவாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரட்டை இலக்கி வாக்களித்து எங்கள் மீது இந்த சூறாவளியிலும் இந்த சுனாமியிலும் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து எங்கள் மீது தீராத அந்த நம்பிக்கையை வாக்குகள் மூலமாக வெளிப்படுத்தி எங்களுக்கு நம்பிக்கையும் ஆறுதலும் தெரிவித்த வாக்களித்த மக்களுக்கும், வாக்களிக்காத மக்களுக்கும், வாக்களிக்க இருக்கின்ற மக்களுக்கும் நன்றியை காணிக்கையாக்கி நன்றியோடு உழைப்போம், வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.